வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக உங்களோட ஃபேஸ்க்கு ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு மேக்கப் கிட் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த பொருட்கள்லாம் இதில் இருக்குதா, இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் இருக்கா, இல்லை இது இருந்தால் நல்லதா, இது இல்லைன்னா நல்லதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் கிட் வாங்கவே போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நல்லா பிராண்டடாக வாங்கணும். ஏன்னா நம்ம லோக்கல் வாங்கணும் அப்படின்னா அது நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லா பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னா அது நம்ம ஸ்கின்னுக்கு எப்படினாலும் செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஸோ அது பார்த்தோம்னா நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா பிராண்டடாக இருந்தாலும் சரி, லோக்கலாக இருந்தாலும் சரி, காஸ்ட்லி இல்லை ரொம்ப சீப்பாக இருக்குது, எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி இருந்தாலுமே அது லோக்கலாக இருந்தாலும் நல்ல பொருளாக தான் இருக்கும். இல்லை பிராண்டடாக இருந்தால் அந்த இன்க்ரீடியன்ட் சரியில்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட், அதுவும் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த காஸ்மெட்டிக்ஸை உங்களோட ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வாங்காமல் இருக்கிறதே ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ அந்த மாதிரி என்னென்ன பொருட்கள்லாம் அதில் இருக்கணும், என்னென்ன பொருட்கள்லாம் அதில் இருக்கக்கூடாது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா ஆன்டி-ஆக்சிடென்ட். ஸோ இந்த ஆன்டி-ஆக்சிடென்ட் இருக்கிற எந்த ஒரு ஸ்கின் கேர் பொருட்களாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதனால் நமக்கு எந்தவித ப்ராப்ளம் வராது அப்படின்ட்டு. இது இருக்கிற பொருட்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இது பாதுகாத்துக்கும். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே யங் லுக்காக இருக்கிற மாதிரி ஒரு குட் லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஆன்டி-ஆக்சிடென்ட் இருக்கிற எந்த காஸ்மெட்டிக் பொருளாலுமே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற செகண்ட் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாராபென். ஸோ இந்த பாராபென் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம வாங்க போகிற காஸ்மெட்டிக்கில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தால் கண்டிப்பாக இருக்கக்கூடாத ஒரு பொருள். மேக்ஸிமம் பார்த்தோம்னா எந்த ஒரு காஸ்மெட்டிக்லேயுமே இந்த பாராபென் அப்படின்றது இருக்காது. சப்போஸ் அந்த மாதிரி பாராபென் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் அந்த காஸ்மெட்டிக் பின்னாடி இருக்கிறதுல நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறப்ப எழுதியிருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வாங்காதீங்க. ஏன்னா அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடியது. என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற கொலாஜின், அதாவது தோல் அடுக்கு இருக்கு இல்லைங்களா, அது உற்பத்தி ஆகிறத தடுக்கிற தன்மை இதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் இந்த பாராபென் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வாங்காதீங்க. அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டினல். ஸோ இந்த ரெட்டினல் என்ன அப்படின்னா இது நம்மளோட ஸ்கின்னை எப்பவுமே யங் லுக்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு ஏஜ் ஒரு 40-50 அந்த மாதிரி ஏஜ் ஆகிறப்போ பார்த்தோம்னா நமக்கு பிளாக் சர்க்கிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஸ்கின்னில் விரிங்கிள்ஸ் ரொம்ப அதிகமாகும். நம்மளோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப ரஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ரஃப் ஆகாமல், பிளாக் சர்க்கிள்ஸ் வராமல், அதே மாதிரி ஸ்கின் அந்த விரிங்கிள்ஸ் வராமல் நமக்கு ஒரு யங் லுக் கொடுக்கறதுக்கு இந்த ரெட்டினல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெட்டினல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் வராது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா ஹையாலுரோனிக் ஆசிட். ஸோ இந்த ஆசிடோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம ஸ்கின்ல ஈரப்பதத்தை ரொம்பவே தக்க வச்சுக்கிறதுக்கு, ஈரப்பதம் குறையாமல் தக்க வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ காமனாகவே முக்கியமாக இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தோம்னா ஸ்கின்ல ஒரு ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்குறதுக்கு இந்த ஹையாலுரோனிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா கருவளையம் இருந்தது, இல்லை முகத்தில் wrinkles ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆசிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆசிடை காஸ்மெட்டிக் பொருட்களை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆசிட் இருக்கிற பொருளை முக்கியமாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆசிட் இருக்கிற காஸ்மெட்டிக்ஸை வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா எல்லாத்துக்குமே காமனாக தெரிஞ்ச ஒன்று தான் வைட்டமின் சி. ஸோ வைட்டமின் சி நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் தரக்கூடியது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும்.
ஸோ அதனால் இந்த வைட்டமின் சி இருக்கிற காஸ்மெட்டிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து என்ன பெனிஃபிட் தரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து யங் லுக்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து பிளாக் சர்க்கிள்ஸ் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தோம்னா இது நம்ம ஸ்கின்னில் ஒரு லேயர் மாதிரி செட் ஆகிட்டு வெளியே போகிறப்ப நமக்கு டஸ்ட்னாலும் சரி இல்லை சன்லைட்னாலும் சரி இதிலேருந்து டேமேஜ் ஆகாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வைட்டமின் சி இருக்கிற காஸ்மெட்டிக்ஸை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தோம்னா நான் ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். அண்ட் அதில் வந்து அவ்வளோ நான் பொருட்கள் நான் வந்து சொல்லலை. நான் மொத்தமே சொன்னது 7 பொருள் தான். ஸோ இந்த 7மே நீங்கள் வாங்குகிற காஸ்மெட்டிக்ஸில் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த பொருட்களோட நேம் வந்து நான் காட்டியிருப்பேன். அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனசில் எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த காஸ்மெட்டிக் வாங்கினாலும் ஓகே, இல்லை வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் ஓகே, அதில் இந்த பொருட்கள்லாம் அதில் இருக்குதா, இந்த ஆசிட்லாம் அதில் இருக்குதா, இல்லை இதெல்லாம் வந்து இதில் இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பொருள் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பொருட்கள் நீங்கள் வாங்குகிற அந்த காஸ்மெட்டிக்ஸை வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டட்டா, பை.